Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 43 unit 2 kinematics lesson la irukra second part da paaka porom. Idla vandu point mass na enna abingiradha paaka porom. Okay va, நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி kinematics அப்படிங்கிறது என்னது, எனக்கு வந்து அதில் வந்து ஃபோர்ஸ் அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். வெறும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரியோ அது வந்து எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோ அது மாதிரி மட்டும் படிக்கிறத நம்ம வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பாயிண்ட் மாஸில் இருக்குமா, மாஸ் அப்படின்னாலே அதுக்குன்னு சம் வெயிட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் கரெக்டாக, அது வந்து பாயிண்டில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபைனைட் மாஸ் இருக்கும் கரெக்டாக. அது வந்து அது எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ மாஸ் அப்படின்னு என்னால் என்ன கவுண்ட் பண்ண முடியும், லைக் கால்குலேட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் வந்து ரெக்வயர்ட் அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அசியூம் டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் அ பாயிண்ட். இப்போ எல்லா ஆப்ஜெக்டோட மாஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பென்சில் இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து ஒரு பர்டிகுலர் இடம் வச்சா வந்து அது பேலன்ஸ் ஆகும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை தென் திஸ் ஐடியலைஸ்டு மாஸை தான் நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ ஷேப்போ சைஸோ எதுவுமே கிடையாது. மேத்தமெட்டிக்கலாக ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு ஃபைனைட் மாஸ் இருக்குது, ஆனால் அது 0 டைமென்ஷன் இருக்குது. டைமென்ஷன் என்னது, லென்த் பிரெத் ஹைட்டு தான் சொல்லுவோம் கரெக்டாக. பாயிண்ட்டுக்கு அப்படின்னா வந்து அதுக்கு டைமென்ஷனே கிடையாது. ஓகே, ஈவன் தோ இன் ரியாலிட்டியில் ஒரு பாயிண்ட் மாஸ் வந்து எக்ஸிஸ்டே ஆகலைன்னாலும் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பொருள் எப்போ பார்த்தாலும் ஒரு பொருள் அப்படின்றத எடுக்க முடியாது, நம்மளால் ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்ம கேல்குலேஷனுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ இட் இஸ் டு பி நோட்டட் தட் த டேர்ம் பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறதுக்கு இஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். It has meaning only with respect to the reference frame and with respect to the kind of motion that we analyze. அதுக்குன்னு எப்போ மீனிங் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் இருக்குது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அல்லது அது எந்த டைப் ஆஃப் மோஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் தான் வந்து அதுக்கு மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது அது மாசை குறிக்கிற ஒரு டேர்மு அப்படிங்கிற மாதிரி மட்டும் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மோஷன் ஆஃப் த எர்த் வந்து சன்னை சுற்றி வருது. அப்போ நம்ம எர்த்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த எர்த்தை கம்பேர் பண்ணுறதுக்கு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ நம்ம எர்த்தை வந்து பாயிண்ட் மாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் யூ த்ரோ என் ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், இப்போ ஸ்டோனுன்னு வச்சுக்கலாம், அதை ஏர் தூக்கி போடும்போது நம்ம அதோட மோஷனெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஸ்டோனை வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அந்த ஏரில் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ். அப்போ அந்த ஸ்டோனோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. இப்போ நம்ம தூக்கி போடும்போது அது ரொம்ப டிஸ்டன்ஸில் போகும். அந்த சைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, அதனால நம்ம இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப் ஆஃப் மோஷன். டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மோஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன் தான். என்னென்னா லீனியர்னால் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகிடுச்சுன்னா அதை தான் நம்ம லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ அத்லெட்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ட்ராக்கில் ஸ்ட்ரெயிட்டாக தானே ஓடுவாங்க. அடுத்தது இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து வேர்ட்டிக்கலாக டவுன்வேர்டுக்கு டு த எர்த்துக்கு வந்து விழுது அப்படின்னா அதுவும் என்னது, நமக்கு லீனியர் மோஷன் தான். அடுத்தது சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது என்னது, சர்க்குலர் மோஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மோஷன் டிஸ்கிரைப்டு பை அன் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்வர்சிங் எ சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது, டிரான்ஸ்வர்சிங்னா ட்ராவலிங் த்ரூ, ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா வேர்லிங் மோஷன் ஆஃப் அ ஸ்டோன் அட்டாச் டு எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்டோனை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம வேர்லிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்க்குலர் மோஷன் தானே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி எர்த்தை சுற்றி சேட்டிலைட் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுதான் நம்ம என்ன தான் சொல்லுவோம், சர்க்குலர் மோஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொட்டேஷன் மோஷன். இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ ரொட்டேஷன் மோஷன் அபவுட் அன் ஆக்சிஸ் த மோஷன் இஸ் கால்டு ரொட்டேஷன். இப்போ ஏதோ ஒரு மோஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி அது சுற்றிச்சு அப்படின்னா, இப்போ நிறைய மெஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி அது வந்து சுற்றும். இப்போ எர்த்து கூட பார்த்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல்
அப்போ இங்கே ஒரு இமேஜினரியான ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்காங்களா, அதை தான் நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம சுற்றுறது தான் வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுக்கு வந்து சும்மா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி வர்றது சர்க்குலர் மோஷன். பட் இதுக்கு ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அது வந்து இதோட ஜாயின் ஆகி அதை அப்படியே சுற்றிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். டியூரிங் ரொட்டேஷனை பொறுத்தவரை எவ்ரி பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்வர்சஸ் ஏ சர்க்குலர் பாத் அலாங் அபவுட் த ஆக்சிஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார்ட்டிகளை பொறுத்து ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க் வந்து அதோட சென்டர், இது வந்து ஒரு டிஸ்க்கு, அது வழியாக ஒரு ஆப்ஜெக்ட் விட்டுருக்காங்க, அது வந்து சுற்ற விடுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி அது சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னிங் ஆஃப் எர்த் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஓகே, எர்த்தை சுற்றி வரதோ, எர்த் வந்து இது வந்து நமக்கு சர்க்குலர் மோஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து எனக்கு ஸ்பின்னிங் அதோட ஓன் ஆக்சிஸ், நார்த் சவுத் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் அதுக்குன்னு ஒரு ஓன் ஆக்சிஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சுற்றுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வைப்ரேட்டரி மோஷன். வைப்ரேட்டரி மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது ஒரு பார்ட்டிகளோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இருக்கும், அதாவது போயிட்டு வரும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அது போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பெண்டுலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குமா, இங்கே இதுதான் அதோட மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ அதிலிருந்து இது இப்படி போயிட்டு வருது. ஸோ அதுதான் நம்ம வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அதை வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிட்டாரோட ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அது வைப்ரேட் ஆகும், பட் அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். இந்த ஊஞ்சல் ஆடும்போது கூட எனக்கு என்ன ஆகும், இப்படி போகும்ல. ஸோ அது வந்து வைப்ரேட்டரி மோஷன் அல்லது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் மோஷன்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா எலிப்டிக்கல் மோஷன். இப்போ வந்து எர்த் வந்து சன்னை சுற்றி வருது அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் இருக்குது. ஸோ அது எலிப்டிக்கல் மோஷன். அதே மாதிரி ஹெலிக்கல் மோஷன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்களா, ஸ்ப்ரிங் வந்து இப்படி போகும்ல, ஸோ அப்படி போகிறது வந்து ஹெலிக்கல் மோஷன். அது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ மோஷன் இன் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போது நார்மலாக வந்து let a position of a particle in space be expressed in a rectangular coordinates. நம்ம எப்போவுமே வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் மூலமா சொல்லுவோம், XYZ மூலமா. when this coordinates வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது XYZ அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதனோட டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹவவர் இந்த 3 கோஆர்டினேட்ஸுமே வந்து ஒன்றா சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 அல்லது 2 கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆனால் கூட நம்ம அது வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மோஷன் இன் 1 டைமென்ஷன், மோஷன் இன் 2 டைமென்ஷன், மோஷன் இன் 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா 1 டைமென்ஷன் மோஷனை இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அது நம்ம 1 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரெக்டிலீனியர் அல்லது லீனியர் மோஷனும் சொல்லுவோம். 1 டைமென்ஷனை வந்து ரெக்டிலீனியர் அல்லது லீனியர் மோஷனும் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் மோஷனில் ஒன்லி 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் ஸ்பெசிஃபைங் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் வித் டைம். அதாவது 1 ஆஃப் த 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், இதுதான் நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் XYZன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஏதோ ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் இதில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கார் வந்து A பொசிஷன்லேருந்து இங்கே A பொசிஷன்லேருந்து B பொசிஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அலாங் X டைரக்ஷன். இந்த இடத்துல என்ன இருக்குது, முதல்ல X வந்து இப்போ இங்கே 2ன்னு வச்சுக்கலாமா, இங்கே 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ X ஆக்சிஸில் மட்டும் தானே எனக்கு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து மோஷன் இன் சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே வந்து 1 டைமென்ஷன், இப்போ மோஷன் ஆஃப் அ ட்ரெயின் அலாங் த ஸ்ட்ரெயிட் ரயில்வே பாத் அதெல்லாமே எனக்கு வெறும் X டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாமே எனக்கு என்னது மோஷன் இன் 1 டைமென்ஷன். அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி க்ளோஸ் டு த எர்த். இப்போ X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் எடுத்துட்டோன்னா மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுதுன்னா ஒன்லி Y ஆக்சிஸை பொறுத்து மட்டும்தான் விழுது. ஸோ அதை தான் நம்ம 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் 2 டைமென்ஷன்னா ஒரு கேர்வ்டு பாத்தில் இருக்குது ஒரு பிளேனில் அப்படின்னா அது நம்ம 2 டைமென்ஷன் சொல்லுவோம். இப்போ 2 டைமென்ஷனால என்னது, நம்ம ஏரியாவை சொல்லுவோம். லென்த் இன்ட்டு பிரெத் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பாத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் நகர்ந்துட்டு இருந்ததுன்னா அதை நம்ம 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பொறுத்தவரை 2 ஆஃப் த 3 ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் 2 கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து YZ பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா X வந்து வேரி ஆகாது. ஓகேவா, பட் Y அண்ட் Zல வந்து எனக்கு வேரியேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக இருக்கும். ஓகே,
இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம கேரம் போர்டே அடிக்கிறோன்னு வைங்களேன். கேரம் போர்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு பரப்பில் இருக்கும். ஸோ நம்ம அந்த காயின்ஸ் அடிக்கும்போது அது பாட்டுக்கு இங்கே போயிட்டுருக்கும். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது இந்த ஒய் ஆக்சிஸில் சேஞ்சஸ் நடக்கும், இசட் ஆக்சிஸில் சேஞ்சஸ் நடக்கும். பட் இது வந்து முன்னாடியே வரல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 3 டைமென்ஷன்னா இது வந்து முன்னாடியே வரல. வெறும் இந்த ஒரு பாத்துலேயே மட்டும்தான் அந்த கேரம் போர்டு அப்படிங்கிறது சுற்றிட்டு இருக்குது. ஸோ அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ மோஷன் ஆஃப் காயின் அந்த கேரம் போர்டு. அடுத்தது இன்செக்ட் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போது யோசிச்சு பாருங்களேன். இந்த புக் இருக்கா, இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ், இங்கே கீழே இருக்கிறது தான் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து இங்கே போயிட்டு இருந்தது அப்படின்னா இங்கே தான் போயிட்டுருக்கு, இங்கே மேலேயே வரல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஸ்பேஸ்க்கு மேலேயே வரல. அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மோஷன் இன் 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் 3 டைமென்ஷன்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவிங் இன் யூஷுவல் 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுதான் நம்ம வந்து 3 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை பொறுத்தவரை எல்லா 3 கோஆர்டினேட்ஸுமே எனக்கு என்ன ஆகும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். என்ன பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் 3 டைமென்ஷனாக அந்த 3 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேர்ட் ஃப்ளை ஆகுதுன்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து 3 டைமென்ஷனில் அதுன்னு இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாமே வந்து 3 டைமென்ஷன் மோஷன். ரேண்டம் மோஷன் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸாக இருக்கட்டும். இப்போ ஒரு கைட் வந்து பறக்குது அப்படின்னா அது அப்படியே கீழே மட்டும் பறக்காது, மேலே போகும் கீழே வரும், அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.